அகில பாரத மக்கள் கட்சி சார்பாக கோவை கஸ்தூரி நாயக்கன் பாளையத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அகில பாரத மக்கள் கட்சியின் சார்பாக விநாயகர் சதுர்த்தி விழா கோவை கஸ்தூரி நாயக்கன் பாளையத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக விநாயகருக்கு அதிகாலை கணபதி ஹோமம், அதனைத் தொடர்ந்து அன்னதானம், விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் நடைபெற்றது. அகில பாரத மக்கள் கட்சி நிறுவன தலைவர் முனைவர் எஸ். ராமநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாவட்ட தலைவர் சேகர், மாவட்ட செயலாளர் ரமேஷ், மாவட்ட இளைஞரணி தலைவர் சதீஷ், மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் அஜய் பிரபு, மாவட்ட செய்தி தொடர்பாளர் நாகராஜ் மற்றும் பல முக்கிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இவ்விழாவில் விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சிவராஜ் மற்றும் சோமையம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் ரங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். வணக்கம். ராமநாதன், அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர். இந்துக்களின் ஒற்றுமை நாளான விநாயகர் சதுர்த்தி விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையாக, சகோதரத்துவமாக, அனைத்து சமுதாய மக்களுடன் சகோதரத்துவமாக இருக்க வேண்டும் என்று இன்று காலை கணபதி ஹோமம் முதல் அன்னதானம், சிறப்பு வழிபாடுகள் செய்து, லோகத்தில் மழை சரியான காலத்தில் பெய்து விவசாயிகளும் மற்ற அனைத்து சமுதாய மக்களும் வளமோடு வாழ விநாயகரை பிரார்த்திக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய்.